வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம தஞ்சாவூர்லையும் கும்பகோணத்துலையும் இருக்கிற திவ்ய தேசங்கள் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம தஞ்சாவூர் பார்க்க போகிறோம். தஞ்சாவூரில் 3 கோவில் சேர்த்தா ஒரு திவ்ய தேசம். முதல்ல நம்ம நீலமேக பெருமாள் கோவில் பார்க்க போகிறோம். நீலமேக பெருமாள் உட்காந்து இருக்கிற மாதிரி காட்சி கொடுக்குறாரு. தாயார் பேர் சென் கமலவல்லி தாயார். செகண்ட் கோவில் மணிக்குண்ட பெருமாள் கோவில். 3வது கோவில் நரசிம்ம பெருமாள் கோவில். 3 கோவிலோட ஹிஸ்ட்ரி உங்களுக்கு தெரியுமா? 3 அசுரர்கள் இருந்தாங்க. தஞ்சக்கன், தண்டக்கன், தரகாசுரன். அசுரர்களை அழிக்கிறதுக்கு பெருமாள் 3 அவதாரம் எடுத்தாரு. விஷ்ணு அவதார், நரசிம்ம அவதார், வராக அவதார். வாங்க இந்த கதையை கேட்கலாம். கிருதாயுகத்தில் இந்த அசுரர்கள் சிவன் கிட்ட போய் கேட்டாங்க அவங்க இன்மாரலாக இருக்கணும்னு. சிவன் ஓகேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் அவர் அந்த வரத்தை கிராண்ட் பண்ணிட்டார். இந்த வரம் கிடச்சோடனே இந்த 3 அசுரர்கள் எல்லாரையும் படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. தேவர்கள், ரிஷிங்கள் யாருமே விடலை. நாள் இந்த ஊரில் ரொம்ப பெரிய ஜாட் வந்தது. யாரோட வீட்லேயும் தண்ணியும் சாப்பாடும் இல்லை. ஆனால் பராசுர ரிஷியோட வீட்டில் மட்டும் தேவையான அளவுக்கு சாப்பாடும் தண்ணியும் இருந்தது. அப்புறம் இந்த 3 அசுரர்களும் அவரோட வீட்டுக்கு போய் படுத்த ஆரம்பிச்சிட்டார். அவரை பராசுர ரிஷி ஆப்ஷனே இல்லாமல் சிவாவை கூப்பிட்டாரு. சிவா தானே அவங்களுக்கு வரம் கொடுத்தாங்க. அதனால அவர் போய் சண்டை போட முடியாது. அதனால மகாகாளியை போய் அமிச்சாரு. ஒரு வாட்டியும் அவங்களுக்கு அடிப்படும் போதும் அவங்க மணிமுதல் ரிவரில் இருக்கிற தண்ணியை குச்சி அவங்களுக்கு ஃபுல் எனர்ஜி திருப்பி வரும். வழியே இல்லாமல் பராசுர ரிஷி விஷ்ணு பெருமாளை கூப்பிட்டாரு. ஃபைட் ஸ்டார்ட் ஆக போகுது. தஞ்சக்கன் எலிஃபண்ட் ஃபார்ம் எடுத்தார். அதனால எல்லாரும் தஞ்சக்கண்ணை கஜமுக்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. விஷ்ணு பெருமாள் நரசிம்ம அவதாரில் கஜமுக்கனை டிஃபீட் பண்ணாரு. தண்டக்கன் பயந்து பாதாள லோகத்துக்கு போயிட்டாரு. அப்புறம் விஷ்ணு பெருமாள் வராக அவதாரம் எடுத்து பாதாள லோகத்துக்கு போய் டிஃபீட் பண்ணாரு. மகாகாளி தரகாசுரனை டிஃபீட் பண்ணிட்டாரு. அப்புறம் தரகாசுரன் விஷ்ணு பெருமாள் கிட்ட மன்னிப்பு கேட்டாரு. அதனால தான் இந்த ஊர் பேர் தஞ்சகபுரின்னு இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா தஞ்சாவூரின்னு மாற்றினாங்க. அந்த 3 அசுரர்களும் போனதுக்கு அப்புறமா விஷ்ணு பெருமாள் பராசுரருக்கு நீலமேக பெருமாளா காட்சி கொடுக்குறாரு. திருக்கண்டையூர் போனோம். அங்கே ஸ்ரீ ஹர சாப விமோச்சன பெருமாள் கோவில் போனோம். அதுவும் ஒரு திவ்ய தேசம்தான். அதன்னா சிவன் பெருமாளுக்கு சாபத்துலேருந்து விமோச்சனம் கிடைச்சதுனால இந்த கோவில் பேர் ஹர சாப விமோச்சன பெருமாள் கோவில்.
தஞ்சாவூருக்கு வந்தீங்கன்னா இந்த கோவில் எல்லாத்தையும் போய் விசிட் பண்ணுங்கள். இந்த இந்த ஸ்டோரிஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.